அஸ்ஸலாமு அலைக்கும். என் ஃபேஸில் வந்து சரியான மாதிரி பிம்பிள்ஸ் சரியான வலி. அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு விச பீஜ் மாதிரி பெரிய பெரிய பொக்கலமாக கெடி கெடியாக தான் நானும் இது வரைக்கும் என் யூஸ் பண்ணி பார்த்திக்கிறேன், எதுக்குமே சரியாகல. ஆனால் ஒன்தேரா சோப் யூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிட்டு, ஒரு சில இடத்துல பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிதந்துச்சு, புதுசாக வெள்ளையாக மிதந்துச்சு. நான் பயந்தேன் கூடுற மாதிரி இருக்குதேன்னு. இல்லை, எதுக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி திரும்ப தொடர்ந்து பாவிச்சேன். அந்த வெள்ளையாக வந்த பிம்பிள் எல்லா துள்ளுக்கு இருந்தும் அந்த வெள்ளை கலருக்கு அரிசி மணி மாதிரி அந்த பருவுள்ளுக்கு இருந்து வருமே, அதெல்லாம் வெளியாயிடுச்சு. அப்படின்னா என்னோடய ஃபேஸ் உள்ளுக்கும் அடங்கியிருந்த அந்த அந்த அரிசி மணி மாதிரி அந்த விச பீஜ் தான் அது ஃபேஸ் உள்ளுக்கு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் வெளியாகி ரிமூவ் ஆகி திருப்ப அந்த பிம்பிள்ஸ் இருந்த இடமே இல்லாமல் போயிட்டு, மாஷா அல்லாஹ்ன்னு இப்போ என் ஃபேஸில் எந்த ஒரு பிம்பிள்ஸும் இல்லை. இருக்கோண்ணா இப்போ மாசாலாண்டு கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு அல்ஹம்துலில்லாண்டு. ஏன்னு சொன்னால் நான் ஏன் உன்ட்ட சொல்லாமல் இருந்தேன்னு சொன்னால், எனக்கு அப்படின்னு லேசின்னு சொன்னால் திரும்ப அப்படின்னு வந்துருக்கிட்டப்புல தான் பயத்தில் நான் சொல்லலை. அல்ஹம்துலில்லாண்டு இப்போ கை வருத்தம், தலை வருத்தம் 2-3 வருத்தம் குறைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது எனக்கு இடுப்பு வருத்தம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. காதுக்குள்ளேயும் இடுப்பு வருத்தம் தான் இருந்துச்சு. மசாலாண்டு இப்போது அந்த மாவு குடிச்சது பிறகு நல்லா அல்ஹம்துலில்லாண்டு எனக்கு வித்தியாசம் விளங்குது. என்னன்னு சொன்னால் அந்த இது குளிசா குடித்ததுக்கும் இந்த மாவை குடிச்சு போட்டு செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். சரியா எனக்கு அடிபட்டுலாம் வந்தது இப்போ இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் ஃபேஸில் வந்து சரியான மாதிரி பிம்பிள்ஸ் சரியான வலி. அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு விச பீஜ் மாதிரி பெரிய பெரிய பொக்கலமாக கெடி கெடியாக தான் நானும் இது வரைக்கும் என் யூஸ் பண்ணி பார்த்திக்கிறேன், எதுக்குமே சரியாகல. ஆனால் ஒன்தேரா சோப் யூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிட்டு, ஒரு சில இடத்துல பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிதந்துச்சு, புதுசாக வெள்ளையாக மிதந்துச்சு. நான் பயந்தேன் கூடுற மாதிரி இருக்குதேன்னு. இல்லை, எதுக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி திரும்ப தொடர்ந்து பாவிச்சேன். அந்த வெள்ளையாக வந்த பிம்பிள் எல்லா துள்ளுக்கு இருந்தும் அந்த வெள்ளை கலருக்கு அரிசி மணி மாதிரி அந்த பருவுள்ளுக்கு இருந்து வருமே, அதெல்லாம் வெளியாயிடுச்சு. அப்படின்னா என்னோடய ஃபேஸ் உள்ளுக்கும் அடங்கியிருந்த அந்த அந்த அரிசி மணி மாதிரி அந்த விச பீஜ் தான் அது ஃபேஸ் உள்ளுக்கு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கும்.